Good morning. Welcome to Alasco CTS. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் காப்பர் மார்க்கெட் MCXல எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். அதாவது இதுதான் காப்பர் மார்க்கெட்டோட நேற்று ஓப்பன் ஆகிறப்ப இந்த 407 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று பாருங்கள், அதாவது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பையிங்கில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 407 ஓப்பன் ஆன மார்க்கெட் மேலே போயிட்டு கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. அதாவது நேற்று வந்து காப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் கெயின் இருந்திருக்கு. அதாவது 407லேருந்து கிட்டத்தட்ட 416 வரைக்கும் மார்க்கெட் காப்பர் மார்க்கெட் கண்டினியூஸாக ட்ராப்பே ஆகாமல் மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு என்ன டவுட்டே கிடையாது, அதாவது ப்ரீவியஸ் டே ஓப்பனுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போய் அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இதே ஜோனில் ஓப்பன் ஆகும். 415 ஓப்பன் ஆகலாம், இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது 416, ஆக்சுவலாக 416லேருந்து 417 இந்த 415 டு இந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆகும். அக்யூரேட்டாக சொல்லணும்னா 416ல் காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள், கண்டினியூஸ் பை ட்ரெண்ட் தான். ஸோ நமக்கு ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை காப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. 412 மார்க்கெட்டோடைய ஒரு சப்போர்ட், 414.2 இன்னொரு சப்போர்ட், மேஜர் சப்போர்ட். இந்த 408 அடுத்த சப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ், காப்பர் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 418.6 அப்படின்ற ஒரு ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் 420.2 அப்படின்ற ஜோனில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ காப்பர் மார்க்கெட் இன்றைக்கி மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட் இந்த இடத்துலலாம் போய் ரெசிஸ்ட் ஆகி கொஞ்சம் கீழே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ராப் ஆகுதுன்னா பாருங்கள், ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ட்ராப் ஆகிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் பை பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் பாருங்கள், நீங்கள் எங்கே பை பண்ணாலும் சரி உங்கள் ஸ்டாப் லாஸ் ஜோன் வந்து 407 406 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் மேலே தான் இருக்குது. பட் இங்கேருந்து எவ்வளோ தூரம், அதாவது 406 வரைக்கும் கூட ட்ராப் ஆகிட்டு திருப்பி காப்பர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஜோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற ஜோனை கரெக்டாக பார்த்து ஆவரேஜ் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணுறப்ப அப்பப்போ மார்க்கெட் ஆவரேஜ் பண்ணுற ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்கள் ப்ராஃபிட் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ்னா. காப்பரை பொறுத்தவரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. மார்க்கெட் ட்ராப்பாக நீங்கள் பை பண்ணலாம். என்ன டார்கெட் போகணும்னா 420.2 வரைக்கும் போகும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் நீங்கள் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.